இதான் நம்ம பிளான். இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ஆகும். அவ்வளோனா ஆகலன்னு வச்சுக்கேன், ஆடி மாசத்துக்கு ஆபீஸை மூட்டு வீட்டுக்கு போக வேண்டியதா. சரி, ஃபர்ஸ்ட் யாரு கால் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் நம்ம டேட்டா பேஸ் படி இவனை கால் பண்ணுவோம். பண்ணு. என்னடி போனே எடுக்க மாட்டான் இவன்? அவனுக்கு தானே நான் பண்ற எடுப்பான் பாரு. ஹலோ ஹலோ, யாரு? சார், நாங்க அராத்தி வெட்டிங் போட்டோகிராஃபர்ஸ்ல இருந்து கால் பண்ணிருக்கோம். ஹலோ மேடம், என்ன அதுக்குள்ள மேரேஜ் ஆல்பம் ரெடி ஆயிடுச்சா? சூப்பரு. மேரேஜ் ஆல்பமா? சார் அதை விடுங்க சார், அதை பத்தி எதுக்கு இப்ப பேசிக்கிட்டு? அப்புறம் புதுசா கல்யாணம் இருக்கு, வைஃபோட ஒரே ஃபன் தான். மா, நீ வேற ஏமா வாய கலரி கடுப்புல உட்காந்துருக்க? என்ன விஷயம் அதை முதல்ல சொல்லு. சார், நாங்க இந்த நியூலி மேரிட் கப்பல்ஸ்க்காக புதுசா ஒரு போட்டோகிராஃபி பேக்கேஜ் ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம் சார். அதை பத்தி உங்ககிட்ட பேசலாம் தான் கால் பண்ணோம். நானே பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டு ஆடி மாசத்துக்குன்னு கடுப்புல உட்காந்துட்டு இருக்கேன். இதுல ஆஃபரா உனக்கு? வைமா போன. சார் 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 பேக்கேஜ் டீடைல்ஸே கேட்காம போனை வச்சு அப்படி சார்? அப்படி என்ன பேக்கேஜ்? இப்ப 4 பேரும் கிளம்பி 4 நாள் கேரளாக்கு ஒரு ட்ரிப்பு போவோம். ஷூட்டுக்காக போவோம் சார். அங்க இருக்கிற ஒரு லொகேஷன்லயும் ஒரு டிஃப்ரெண்ட் லுக்ல போட்டோ ஷூட் பண்ணிட்டு அப்படியே அங்க இருந்து ரிட்டர்ன் வருவோம் சார். இந்த பேக்கேஜோட அமௌண்ட் பாத்தீங்கன்னா வெறும் 99,999 தான் சார். வெறும் 4 நாள் தானா? 4 நாள் இல்ல சார், 10 நாள் கூட பண்ணிக்கலாம். உங்க விருப்பம் தான் சார். ஆனா என் பொண்டாட்டி ஆடி மாசத்துக்கு ஊருக்கு இருக்காளே, எங்க வீட்டுல வேற ஒத்துக்க மாட்டாங்களே. என்ன சார் இந்த காலத்துல போய் ஆடி மாசம் ஆவணி மாசம் சோ சில்லி சார். நீங்க வேணா யோசிச்சு பாருங்க, உங்க வைஃப் வேற ஆடி மாசம் அவங்க அம்மா வீட்டுல இருக்காங்க. இந்த ஷூட்டுக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா அவங்களையும் கூட்டிட்டு வரலாம். இந்த ட்ரிப்ல ஒரே ஃபன் பண்ணலாம். சூப்பர் மேடம். அப்ப எப்ப போலாம்? சார், இந்த பேக்கேஜுக்கு டிமாண்ட் ரொம்ப ஹெவியா இருக்கு சார். நான் போனை கட் பண்ணும் போதே ஆர்டர்ஸ் வந்துட்டு இருக்குன்னா பாருங்களேன். மேடம் ப்ளீஸ் மேடம், கண்டிப்பா நான் வரேன் மேடம். எனக்கு ஸ்லாட்டா கொடுங்க மேடம். உங்களுக்கு ஸ்லாட் புக் பண்ணனும்னா பேமெண்ட்? மேடம், நீங்க போனை கட் பண்ணுங்க, அப்படியே உங்களுக்கு ஜிபே பண்ணி விட்டுறேன். அப்படியே நேரா ஊருக்கு போய் என் பொண்டாட்டி தூக்கிட்டு வந்துடுறேன். என்ன மேடம்? ஓகே சார், புக் பண்ணிடுறோம். சூப்பர் மேடம், தேங்க் யூ மேடம், தேங்க் யூ சோ மச். என்னடா கட்டின பொண்டாட்டியே கடத்தற ரேஞ்சுக்கு போயிட்டான்? ஐயோ, ஆடி புடிச்சிருச்சு. பொண்டாட்டி வேற வர போறா, நல்ல ஆஃபர்ல வேற மாட்டி இருக்கு. கலக்கறடா மாப்பிள்ளை. இருந்தாலும் வெட்டிங் போட்டோகிராஃபின்ற பேர்ல நான் நல்லா பண்ண வேண்டியது இருக்குது. என்னடா பண்றது, ஆடி மாசம் ஆனாலே வெட்டிங் போட்டோகிராஃபர்ஸ்னாலே இதான் நிலைமை. சரி விடுக்கா, இப்பெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சா நடக்குது. விடு விடு. டேய், நான் உனக்கு என்னடா பாவம் பண்ண? அக்கா சத்தியமா ஒருத்த மொட்டையா மெட்டர்னிட்டி போட்டோ ஷூட் தான்க்கா சொன்னாங்க. உன் பேச்ச நம்பி தானே நாங்க போனேன். அங்க போனா ஒரு நாய்க்கு மெட்டர்னிட்டி ஷூட் பண்றாங்க. என்னடா நினைச்சுக்கிறீங்க? சரி விடு, இதுவும் புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். மயிர எக்ஸ்பீரியன்ஸ். ஆடி மாசம் வந்தாலும் வந்துச்சு, கேவலம் ஒரு நாய்க்கெல்லாம் போட்டோ ஷூட் எடுத்து இந்த மாசம் ஓட்ட வேண்டியதா இருக்குல்ல. விடு, அதுவும் ஒரு வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபி தானே. எதே டாக் வைல்ட் அனிமல் உனக்கு? இல்லையா? எவனும் போட்டோ ஷூட் எடுக்க வர மாட்டான், ஒருத்தன் கூட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுக்க வர மாட்டான். இப்படிலாம் இருந்தா நான் எப்படி வாடகை கொடுப்பேன், எப்படி கரண்ட் பில் கட்டுவேன், எப்படி என் கேமராக்கு இஎம்ஐ கட்டுவேன்? ஐயோ உடுக்கா, ஒரு போட்டோகிராஃபர் லைஃப்ல இப்படிலாம் நடக்கதான் செய்யும். அக்கா 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 சொல்லு. அக்கா சொல்றா. நீ எனக்கு மட்டும் அக்கா இல்ல, இந்த ஊருக்கே அக்கா. ஒன்னும் புரியலையே. அடி அக்கா, டெய்லர் அக்கா, ஜிம் அக்கா, யோகா அக்கா, இவங்க வரிசையில நெக்ஸ்ட் நீ தான் போட்டோகிராஃபர் அக்கா. போட்டோகிராஃபர் அக்காவா? ஆமா, இவங்களாம் என்ன பண்ணுவாங்க? அக்கா ஃபார் எக்ஸாம்பிள் டெய்லர் அக்கா என்ன பண்ணுவாங்கன்னா, ட்ரெஸ் தச்சு அது ஒரு வீடியோ எடுத்து அதுவே ஒரு கோர்ஸா போடுவாங்க. அந்த மாதிரி நீயும் போட்டோகிராஃபி பத்தி எல்லா இன்ஃபர்மேஷனும் சொன்னா அது வீடியோவா எடுத்து கோர்ஸா போட்டு பிசினஸ் பண்ணலாம். அதை பார்த்து ஒரு 30-40 பேர் நம்ம கிட்ட வருவாங்க, நம்மளும் காசு அல்லாம். சூப்பர்ரா, செம்ம பிளான். இப்போ நான் என்ன பண்ணனும்? நீ ஒன்னும் பண்ண வேணாம், நான் உன்னை வீடியோ எடுக்கிறேன். நீ போட்டோகிராஃபி பத்தி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணு, அது அப்படியே கோர்ஸா போட்டு பிசினஸ் பண்றோம். செம்ம. இந்தா அக்கா இப்படி வை இன்ஸ்டா. ஓகே ரெடியா? ஹாய் மக்களே, நான் தான் உங்க போட்டோகிராஃபர் அக்கா. இன்னைக்கு நான் உங்களுக்கு போட்டோகிராஃபி எப்படி பண்றதுன்னு சொல்லி கொடுக்க போறேன். சோ இதான் கேமரா, இது வந்து பாடி ஆஃப் த கேமரா, இதுதான் லென்ஸ். சோ ஒரு ஆப்ஜெக்ட்ட லைட் வழியா இந்த லென்ஸ்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கும்போது அது இந்த லென்ஸ்ல எப்படி தாண்டி இந்த பாடி ஆஃப் த கேமரால விசிபிளா தெரியும். அதுதான் பேசிக் ஆஃப் த போட்டோகிராஃபி.
1 week later. டேய் ம் நம்ம போட்ட வீடியோ செம்ம ரீச்டா. வெறும் 10 போஸ்ட்ல 10k ஃபாலோவர்ஸ் ஏறிட்டாங்க. செம்மல. ஆமா. ஆனா எவனுமே கோர்ஸ் வாங்க மாட்டானே. ஹலோ சார் உங்க கோர்ஸ் பத்தி பேசணும். ஒரே செகண்ட். கோர்ஸ் சொல்லுங்க. அக்கா 6k போட்டிருந்தீங்க, அவளை பே பண்ணணுமா? ஆமாப்பா. லைவ் கிளாஸ்னா 8k. ஆனா ஆடி மாசமா இருக்கே, நான் நெக்ஸ்ட் மந்த் ஜாயின் ஐயோ, பண்ணவா? இந்த மந்த் நீ ஜாயின் பண்ணா நிறைய டிஸ்கவுண்ட் தரேன்ப்பா. இல்லக்கா, நீங்க நெக்ஸ்ட் மந்த் எவ்வளவு சொன்னாலும் பரவாயில்ல, நெக்ஸ்ட் மந்த் ஜாயின் ஐயோ, ஒரு பண்ணிக்கிறேன். நிமிஷம் தம்பி. ஏண்டா, நமக்கே ஆடி மாசத்தை எப்படி ஓட்டுறதுன்னு தெரியாம தான் இந்த கோர்ஸ போட்டோம். இவன் ஆடி மாசமா இருக்கு ஜாயின் பண்ண மாட்டேன்றான். ச்சே. ஒடுக்கா. அவன் கஷ்டம் அவனுக்கு தெரியும். ஐயோ, இவன் யாரு? ஹலோ அக்கா, வலசரவாக்கம் 3வது தெருல இருந்து கால் பண்றோம். அதுக்கு ஒரு டெத் விழுந்துருச்சு, போட்டோ மட்டும் எடுக்கணும், எடுத்து தரீங்களா? 5 நிமிஷத்துல வரேன். வாடா, இந்த மாசத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃபர் கேமரா தூக்குடா, வாடா. டேய், என்னடா கலரிங் பண்ற? கான்ட்ராஸ்ட் எடுத்துடா. சார் வாங்க சார், வாங்க உட்காருங்க. என்ன அர்ச்சனா மேடம், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன சார், அப்புறம் நம்ம ஆடி மாசம் பேக்கேஜ் எப்படி இருந்துச்சு? அட போங்க சார், நீங்க வேற. சாருக்கு வெக்கத்தை பாடுறா. அப்புறம் சார், அடுத்து என்ன ஃபங்க்ஷன் வீட்ல சொல்லுங்க, சிறப்பா பண்ணிடுவோம். எது அடுத்த ஃபங்க்ஷனா? மேடம், ஃபர்ஸ்ட் நீங்க என் கல்யாண ஆல்பத்தை கொடுங்க. என் பொண்டாட்டி சரியான இன்ஸ்டாகிராம் பைத்தியம். போட்டோஸ் எல்லாம் கிடைச்சாதான் வீட்டுக்கு வருவேன்னு ஒத்த காலில் நிக்கிறான். உங்களால என் குடும்பத்துல வேற ஏகப்பட்ட பிரச்சனை. முதல்ல போட்டோஸை கொடுங்க மேடம் ஃபர்ஸ்ட். என்ன சார் நீங்க? அவன் 6 மாசமா ஆல்பம் கேட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். 3 மாசத்துக்கே தயா தக்கான்னு குதிக்கிறீங்க. என்னது 6 மாசமா? 1 year வெயிட்டிங் டைம். இது 1 year-ஆ? உங்களை புக் பண்றப்ப என்ன சொன்னீங்க நீங்க? என்ன சொன்னோம்? உங்க ஆல்பம் ஒரே வாரத்துல கொடுத்துருவோம் சார். ச்சே, ஒரு வாரம் அதுக்குடா. சார், நீங்க ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சு வெளியே வாங்க, ஆல்பம் உங்க கையில இருக்கும். சார், உங்களை விட எல்லா போட்டோலயும் உங்க ஒய்ஃப் கலர் கொஞ்சம் அதிகமா இருக்காங்க சார். சோ நான் உங்களையும் கலர் ஏத்தி உங்களை எடிட் பண்ணி அழகா காட்டணும்ல சார். அதான் இந்த டிலே ஆயிடுச்சு. முத்து, சாரோட ஆல்பம் எப்ப கிடைக்கும்? சார், நீங்க போயிட்டு நெக்ஸ்ட் மந்த் வாங்க, உங்க கையில இருக்கும் டான்னு. நெக்ஸ்ட் மந்த் கண்டிப்பா கண்டிப்பா கிடைச்சிருமா? நெக்ஸ்ட் மந்த் ஆமா சார். ஷூர். ஷூர். சரி, கண்டிப்பா கொடுத்துருங்க. போயிட்டு Thank வாங்க. you. நன்றி சார். ஆல்பம் ரெடி ஆயிடுச்சா இல்லையா மேடம்? உங்க போட்டோஸ் ஒரு 1500 இருக்கு சார். எடிட் பண்ணாமனா உடனே கூட அனுப்பிடலாம். இல்ல வேணாம். நீங்க எடிட் பண்ணியே கொடுங்க, கொஞ்சம் சீக்கிரமா கொடுத்துருங்க. ஹலோ என்னப்பா, ஆல்பம் ரெடி ஆயிடுச்சா இல்லையா? சார், உங்க போட்டோ தான் சார் கலர் கரெக்ஷன் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வைங்க, இப்பவே அனுப்பிச்சு விட்டுறேன். சீக்கிரம் முடிங்க மேடம். உங்க ஆபீஸ் வெளில தான் நின்னுட்டு இருக்கேன். ஆல்பம் ரெடியா? வந்தா வாங்கிக்கலாமா? ஆபீஸ் வெளிய வா. சார், நான் ஆபீஸ்ல இல்ல. உங்களோட ஆல்பம் பிரிண்ட் போட கொடுக்கிறதுக்கு தான் சார் நான் லேப்க்கு வந்திருக்கேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, சாயங்காலம் எடுத்துட்டு வந்து கொடுத்துறேன். மறக்காம கொடுத்துடணும். கல்யாண ஆல்பம் ரெடி ஆச்சா இல்லையாமா? ஆல்பம் எடுத்துட்டு நான் உங்க வீட்டுக்கு தான் சார் வந்துட்டு இருக்கேன். கொடுக்குற ஐடியா இருக்கா இல்லையா? சாயந்தரத்துக்குள்ள கிடைச்சிரும் சார், உங்களுக்கு ஆல்பம் கிடைச்சிரும் சார். டேய், இந்த போஸ்டர்ல இருக்கிற பொண்ணை நான் எங்கேயோ பாத்திருக்கேனேடா. எங்க பார்த்த? ஹேய், நம்ம சேகர் பொண்டாட்டிடா இவ. இந்த கல்யாண ஆல்பம் கேட்டு டார்ச்சர் பண்ணிருந்தானே. ஆமாடா. என்னடா அவன் பொண்டாட்டிக்கு இன்னொரு கல்யாணமே ஆக போதா? போஸ்டர்லாம் வச்சிருக்காங்க. அவன் போன வாரம் எனக்கு ஏதோ ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பிச்சிருந்தான். நான் பாட்டுக்கு அதை எப்பவும் போல இக்னோர் பண்ணிட்டேன்டா. ஏண்டா மனுஷங்களாடா நீங்களா? கல்யாண ஆல்பம் தரேன்ட்டு கடைசி வரைக்கும் தராமலே போயிட்டீங்களாடா. இதனால என் பொண்டாட்டி என்ன டிவோர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாடா. நீங்களே நல்லாவே இருக்க மாட்டீங்கடா. என் சாபம் உங்களை சும்மாவே விடாதடா. நாசமா போயிடுவீங்கடா. பாவம், நம்ம ஆல்பம் கொடுக்காதனால அவன் வாழ்க்கையே போயிருச்சோ. இந்த மாதிரி எத்தனை குடும்ப வாழ்க்கை அழிச்சிருப்பே நீ. நான் எங்க அடிச்சேன்? ஆல்பம் தரத்துக்கு முன்ன பின்ன ஆகும். அது அவங்களுக்கு பொறுக்கல. சேகர் இப்ப என்ன நிலைமையில இருக்கானோல. தினேஷுக்கு ஆல்பம் கொடுத்தோமாடா? அவன் ஃபைல் எங்க இருக்குதுன்னே தெரியல எனக்கு. ஓ, ஆல்பம் போட்டோ, ஆல்பம் போட்டோ, ஆல்பம் போட்டோ, போட்டோ ஆல்பம். ஏண்டா ஆடி மாசத்துல போட்டோகிராஃபில சம்பாதிச்சு தரேன்னு சொன்ன? இதானடா அது? இதேதான். டேய், நான் எவ்வளவு அழகா விஸ்காம்ங்கிற ஒரு டிகிரியை படிச்சிருக்கேன். நான் இப்படி பீச்ல வந்து போட்டோ ஷூட் எடுத்து இருந்தா 4 பேர் என்ன நினைப்பாங்க? அர்ச்சனா, இன்ஜினியரிங்லாம் படிச்சுட்டு கச்ச வேலைக்கு போல அந்த மாதிரி தான் இதுவும். பாசிட்டிவ். ஆமா, அதுவும் கரெக்ட் தான். நான் என் சொந்த கால்ல நிக்கிறேன். நான் எதுக்கு பயப்படணும்? சரி, இந்த டீ காஃபி ஸ்நாக்ஸ் எல்லாம் கூவி கூவி வித்துருவாங்க.
நம்ம எப்படிடா போட்டோகிராஃபி எக்ஸ்பிளைன் பண்ணி கஸ்டமரை பிடிக்கிறது? என்ன பண்ற? வாங்க அம்மா வாங்க. 3 போட்டோ 150 ரூபா சார், 6 போட்டோ 200 ரூபாய் சார். கப்பிள்ஸ் போட்டோ ஷூட் பண்றோம் சார், ஏன் ஃப்ரெண்ட்ஸ் போட்டோ ஷூட் பண்றோம் சார், ஏன் லவ் பிரேக்கப் ஆனாலும் போட்டோ ஷூட் பண்றோம் சார். வாங்க சார் வாங்க. எடுக்கிறது எங்க மேடம் தான் சார். வாங்க சார் வாங்க. அம்மா நீங்களும் வாங்கம்மா. அம்மா லூசு, இது என்ன டீ காஃபி வியாபாரமா? போட்டோகிராஃபி அதுக்கு ஒரு ஸ்கில் வேணும். ஸ்கில் இருக்குது, அது உன்கிட்ட இருக்குதா? கரெக்டு தான். இந்த மாசம் வேற சுத்தமா வேலையே இல்ல, கையில காசு வேணும். சரி. ஹேய், அங்க ஒரு கப்பல் இருக்காங்க, அவங்க கிட்ட நான் போய் நைஸா பேசி ஷூட் எடுக்கிறேன்னு இப்படி போனி பண்றப்ப கம். வாங்க அம்மா வாங்க. கம்மனு வா. சார் சார், என்னடா இவன் கண்டுக்க மாட்டான்? ஏய் ரேடே, அவன் ஆள் கண்ணுல மண்ணு வந்துருக்குதுல, அது ஊதி எடுக்குவானா? சார் சார். யாருமே நீங்க பெர்மிஷன்ல போட்டோ எடுத்துட்டு இருக்கீங்க? ஐயோ சார், நான் போட்டோலாம் எடுக்கல சார். ஐ எம் அர்ச்சனா, நான் ஒரு ஃப்ரீலான்ஸ் போட்டோகிராஃபர். இந்த பீச்ல கப்பல் ஷூட்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் சார். நீங்க சொன்னீங்கன்னா உங்களை போட்டோ பிடிச்சு டமால்னு இந்த பிரிண்டர்ல பிரிண்ட் போட்டு கொடுத்துருவோம் சார். ஆமா சார், 3 போட்டோ 100 ரூபாய் சார், 6 போட்டோ 150 ரூபாய் சார். ரைட் சார். ச்சே, அதெல்லாம் வேணாம் பே. என்னடி நம்மள அசிங்கப்படுத்துறான்? பேச்சு வாக்குல அதிகாரிய வாடா போடா அவங்க போக அச்சச்சோ, மாட்டாங்கடா. இல்லையே. ஏய், இன்னும் போலையே நீங்க? வாடா, நம்ம வேற கஸ்டமர் பிடிக்கலாம். நாசமா போண்டா உள்ள. டேய், ஏன்டா எப்ப பாரு இந்த பீச்சுக்கே கூட்டு வர? இந்த பீச்ல தான் யாருமே இருக்க மாட்டாங்க. ஏய், அங்க பாருடா, அவங்க அங்கேயே உட்கார்ந்திருக்காங்க. ஏய், அவங்க கிடக்குறாங்க விடு. ஏய், அவங்கள பார்த்தா போட்டோ எடுத்து பணம் பறிக்கிற கும்பல் மாதிரி இருக்காங்க. உன் கூட சுத்துறத போட்டோ எடுத்து ஆன்லைன்ல எது போட்டாங்கன்னா நான் என்ன பண்றது? இது வேறயா? வேற இடத்துக்கு போயிடலாம்டா, பயமா இருக்கு. அப்படியா? சரி வா போ. சரி வா. இத பாரு, நல்லா இருக்குல்ல? ஆமா, நம்ம இப்படி அழகா கடலை போட்டோ எடுத்து பிரிண்ட் போட்டு யாருக்குடா கொடுக்கறது? நேஷனல் ஜியோகிராஃபி கிட்ட கொடுக்கலாமா? கரெக்ட் தான். ஐயோ, அடிக்கிற வெயிலுக்கு நடக்கவே முடியலடா. என்னாலும் பிரிண்டரை தூக்கி சுமக்க முடியலமா. அப்படி உட்காரலாமா? இன்னும் எவ்வளவு தூரம் தான்டா நடக்க வைப்ப? எனக்கு தெரிஞ்சு இந்த இடம் கரெக்டா இருக்கு. இங்க சரி, உட்காந்துருமா? ஓகே வா. அப்பாடா, சூப்பர். யாருமே இல்ல. நல்லா இருக்குல்ல இங்க? ஆமா, நான் தான் கூப்பிட்டா நீ வரவே மாட்டேங்கிற. எப்படி இருக்கு பீச்? சூப்பரா இருக்குல்ல? டேய், அங்க பாருடா, அங்கேயும் உட்கார்ந்திருக்காங்க. வாங்கம்மா வாங்க. நானே இவ்வளவு கஷ்டப்பட்டு பீச்சு கூட்டு வந்தா எனக்குன்னே வருவீங்களாடா? எனக்கு பயமா இருக்குடா. வாடா பேசாம வீட்டுக்கு ஏய், இரு இரு, போயிடலாம். இந்த வந்துரு இரு. இவங்கள டேய், இது எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? யோ, என்னதான் வேணும் உங்களுக்கு? சார், அதான் நான் தான் சொன்னேனே, நான் ஒரு ஃப்ரீலான்ஸ் போட்டோகிராஃபர். நான் கப்பல் ஷூட்லாம். இப்ப என்ன, ஒரு போட்டோக்கு 100 ரூபா தானே? இந்தா 200 ரூபா இருக்கு. தயவு செஞ்சுங்க, பக்கமே வராதீங்க. வா பேபி போ. எதுவுமே பண்ணாம 200 ரூபாய் சம்பாதிச்சிருக்காச்சுனா நீ. ஏண்டா நாயே, ஒருத்தி கௌரவமா ஒரு ஸ்கில்டு போட்டோகிராஃபரா வெட்டிங் ஷூட் பண்ணிட்டு இருந்த என்ன பீச்ல போட்டோ ஷூட் பண்ணலான்னு இருக்கிற கப்பல்ஸ்க்குலாம் விளக்கு பிடிக்க வைக்கிறியா என்ன? டேய் நில்லுடா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். ஏம்மா, நில்லுடா. ஏய், அடி டேய், துரத்துற. ஏய், டேய், பிரிண்டர் நில்லுடா. தூக்கி ஓட முடியடாமா? அப்ப நின்னு அடி வாங்கிட்டு போடா. என்ன மக்களே, நீங்களும் ஒரு போட்டோகிராஃபரா ஆடி மாசத்துல என்ன மாதிரி ஒரு ஃபங்க்ஷனும் இல்லாம பையில 10 காசு இல்லாம கஷ்டப்படுறீங்களா? இந்த கண்டென்ட் உங்களுக்கு கொஞ்சம் ரிலேட்டபிளா இருக்கா? அப்ப ஆராதி சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. ஆனா உன்னை சும்மா விட மாட்டேன்டா, நில்றா டேய். என்னம்மா பாத்துட்டு இருக்கே? வந்து குந்து. வா வா, உனக்கோசம் தான் வெயிட்டிங்க. சொக்கா இருக்கே மாமே. என்னம்மா, நீ என்னம்மா நைட் அட்டியாமா? ஆமா.